வணக்கம். நம்ம புராணங்கள்ல பார்க்கடல் கடைந்த வரலாறு பத்தி நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சம்பவம் தான் நவக்கிரகங்கள்ல மிக முக்கியமான ராகு மற்றும் கேது பகவான்கள் உருவாகவே முக்கிய காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அமுதம் சாப்பிட்டு உடல் இரண்டாக பிளக்கப்பட்டு ராகுனும் கேதுனும் பிரிஞ்ச பிறகு அவங்க இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த கோவில பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ராகு கேது தோஷம் உள்ளவங்க, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம தவிக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த தலம் உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. புராண வரலாற்றின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை விநியோகம் செய்தார். அப்போது ஸ்வர்பானு என்கிற அசுரன் தேவர் வேடத்தில் வந்து அமிர்தத்தை அருந்தினார். இதை கண்டுபிடித்த விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தால் அவரை தண்டித்தார். அமிர்தம் அருந்தியதால் அவருக்கு இறப்பு ஏற்படவில்லை. ஆனால் தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் இரண்டு பகுதிகளாக பிரிந்தது. இப்படி பிரிந்த ராகு பகவானும் கேது பகவானும் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கவும் கிரக அந்தஸ்து பெறவும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அப்படி அவர்கள் இருவரும் தேடி வந்து வழிபட்ட மிக முக்கியமான தலம்தான் இந்த திருப்பாம்புரம். கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள இந்த திருப்பாம்புரம் கோவிலில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கிறது. பொதுவாக மற்ற கோவில்களில் ராகு பகவானும் கேது பகவானும் தனித்தனியாக இருப்பார்கள். ஆனால் இங்கு மட்டும்தான் அவர்கள் இருவரும் ஒரே சந்நிதியில் ஈஸ்வரனை நெஞ்சில் வைத்து வழிபடும் கோலத்தில் அருள்பாலிக்கிறார்கள். பார்க்கடல் சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் இங்கு வந்து வழிபட்டதால்தான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தே கிடைத்தது என்று தலபுராணம் கூறுகிறது. அதனால் எப்பேற்பட்ட ராகுகேது தோஷமாக இருந்தாலும் கால சர்ப்ப தோஷமாக இருந்தாலும் இங்கு வந்து ஒரு முறை வழிபட்டால் போதும் அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் ஆதிசேஷன் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு பாம்புகள் கூட யாரையும் தீண்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம். திருமணத் தடையுள்ளவர்கள், புத்திரபாகியம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். என்ன நேயர்களே, ராகு பகவானும் கேது பகவானும் சாப விமோச்சனம் பெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்பாம்புரம் கோவிலை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நீங்களும் நேரம் கிடைக்கும்போது சென்று வாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அடுத்த வீடியோவில் நவகிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பகவான் அருள்பாலிக்கும் ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.